நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? வேதத்தில் மகிழ்ச்சியின் புத்தகம்னு ஒன்று இருக்கு, பிலிப்பியர் புத்தகம். அதற்கு இன்னொரு பேர் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியின் புத்தகம். அதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷம், அப்புறம் எந்த ஒரு பொருளாலும் வாங்க முடியாத ஒரு சந்தோஷம் எங்கே இருக்குன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான். ஆமென். ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஜெபம் பண்ணா, இப்போ நீங்களும் நானும் ஒரு குட்டி பரலோகத்தில் இருக்கிறோம். பரலோகம் நம்ம பக்கத்தில் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகம் நம்ம பக்கத்தில். ஜெபம் பண்ணா ஜெபம் பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும். ஜெபம் பண்ணா பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும். ஆனால் துதித்தால் பரலோகம் நம்ம கிட்ட இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா துதிக்கும் போது ஒரு தெய்வ பிரசன்னம். ஐயா, உண்மையாலுமே ஒரு தெய்வ பரலோகத்தில் இருந்து, சீயோனில் இருந்து அவரை ஆராதிக்கிற போல இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு கூட அழைத்த அருமையான மதன் இம்மானுவேல் ஐயா, இம்மானுவேல் ஜெப வீட்டு தலைமை போதகர் ஐயாவுடைய மருமக பிள்ளை. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் மூலயமா தான் உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி தேவன் வாய்ப்பை ஏற்படுத்தினார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்ன உடனே நம்முடைய சபையின் தலைமை போதகர் அவருடைய பாஸ்டர்மா அன்போடு கூட என்னை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பாஸ்டருக்கும் சபை மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தாவீது சங்கீதம் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்வார். நான் படுத்து உறங்கினேன், நான் திடீர் விழுத்து பார்த்தபோது ஒரு அதிசயமான காரியத்தை கண்டேன். என்னன்னு பார்த்தா, என் படுக்கையை கர்த்தருடைய கரம் தாங்கி கொண்டிருந்தது. ஆமென். நீங்களும் நானும் தூங்கும்போது பெட்டில் தூங்குறேன்னு நினைக்கிறோம், பாயில் தூங்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறோம், பெட்ஷீட்டில் தூங்குறேன்னு நினைக்கிறோம், தரையில் டைல்ஸ் போட்டு தரையில் தூங்குறேன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகார் சொன்னா, எல்ரோயி, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன். அல்லேலூயா. ஓரிபா ஹந்துரிபோ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும். கொஞ்சம் எக்க வைங்க தம்பி. நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீ. நம்ம சபையை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. உங்க ஜெபங்களை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. உங்க விண்ணப்பங்களை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. உங்க வேண்டுதலை கர்த்தர் பார்த்திருக்காரு. ஒரு மகிமையான ஆலயத்தை கொடுக்க போகிறார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எல்கனாலே ஹல்லேலூயா யோசுவாக்களை கொடுக்க போகிறார், ஆகாயை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நெகோமியாக்களை கர்த்தர் கொடுக்க போகிறார், எஸ்தரை கர்த்தர் கொடுக்க போகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்ன அந்த கால வேளையிலே அவர் உங்களையும் என்னையும், உங்கள் ஜெபத்தையும் நம் ஜெபத்தையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சேர்ந்து சொல்லலாமா? எஸ் லார்ட். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும்
இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னங்களை நடத்துவதாக. எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சிந்தையை ஆளுகை செய்வீராக. எங்கள் செவிகளை ஆளுகை செய்வீராக. நீர் மாத்திரம் எங்கள் நடுவே வாசம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கருவுருவான நாள் முதல் பத்திரமாய் அதை பாதுகாத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்து தேவன், ஒரு தாய்க்கு தெரியும் அந்த கரு உருவான நாள் முதல் டாக்டர் கொடுக்குற அட்வைஸ், அவங்க ஜோரா ஏந்திருக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, அவங்க ஜோரா ஸ்பீடாக வேலை செய்ய மாட்டாங்க, பலுவை தூக்க மாட்டாங்க, அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதை காட்டிலும் தேவன் நம் மீது கண்ணும் கருத்துமா இருக்கிற தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த காலை வேளை எங்களோடு கூட நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். மனுஷ சத்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எம்மை ஆட்கொண்டவர் இம்மட்டுமாய் ஊழியத்தின் பாதையிலே எம்மை நடத்துகிறோருமாகிய பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட வெளிப்படுவீராக, பேசுவீராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதுமானவர். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மை உண்டாக்குகிற கர்த்தர். வனாந்திரத்தில் இருந்தாலும், கரடு முரடான பாதையில் நடந்தாலும், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் நடந்து போனானாம். அவன் நடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னானா, நான் வெகு தூரம் பிரயாணம் பண்ணுகிறேன்ப்பா, என் கூட வாங்க. நான் போகிற பாதை கரடு முரடான பாதை, நான் போகிற பாதை முட்கள் நிறைந்த பாதை, நான் போகிற பாதை ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை. நல்ல பாதையிலெல்லாம் நடந்து போனானாம், மணலான பாதையில் நடந்து போனாராம் அந்த மனிதர்.
4 கால் தடங்கள் இருந்தது. 2 அந்த மனிதனுடைய கால் தடம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கால் தடம். அப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, தேவன் நம்மோடு கூட வருகிறான்னு. நல்ல பாதையில் 4 கால் தடம் இருந்தது, கல்லு முள்ளான பாதையில் நடந்தானா 2 கால் தடம் மட்டும் இருந்ததான், ரத்த கரை படிந்து. அப்போ அவன் திரும்பி பார்த்து கேட்டான், ஆண்டவரையும் கூட வருவேன்னு சொன்னீங்க, ஆனால் நல்ல பாதையெல்லாம் இருந்துட்டு இப்படி கடினமான பாதையில், கஷ்டமான பாதையில் நான் கடந்து போகும்போது நீ எங்கே போயிட்டீங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அப்பா அந்த கால் தடங்களை நல்லா பாரு, அந்த கால் அச்சை நல்லா பாரு, அதை உற்றுப்பார், அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் எங்கே ஆண்டவரை இருக்கிறேன் கேட்டாரா, நீ என் உள்ளம் கையில் சுமந்து வருகிறேன். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்துக்கு இயேசு இருக்கிறோம், உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் இருக்கிற ஆகார மனாந்திரத்தில் ஆகாருக்கே ஒரு தேவன் இருந்தார் சொன்னா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக மரணத்தை பார்ப்பதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாகவே, ஆண்டவருடைய ஜீவன் போவதற்கு முன்பாகவே வனாந்திரத்தில் ஆகார் இருந்தாங்கன்னா அவருடைய ரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்போதும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறோம். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இனிமே தான் செய்திக்கு போக போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் என்ன செய்யப்படுவது கிடையாது, அசைக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை. தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கடவுளை ஏற்றுக்கொண்ட அருமையான சகோதரிகள், அன்பான சகோதரர்கள், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக நாம் வாழும்போது சத்துரு 3 காரியத்தை நம் வாழ்க்கையிலே அசைக்க பார்ப்பான். தேவனை விட்டு பிரிவதற்கு, தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு, சபையை விட்டு பின்வாங்குவதற்கு, தேவனை மறுதலிப்பதற்கு, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை கெடுப்பதற்கு, தேவனோடு கூட இருக்கிற உறவை துண்டிப்பதற்கு சத்துரு 3 காரியத்தில் உங்களையும் என்னையும் அசைக்க பார்ப்பான். அந்த 3 காரியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் தெளிவாய் பார்க்க போகிறோம். இருந்தாலும் தேவன் அதில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்போதும் என்ன செய்கிறேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். He was first in my life. அவர்தான் எனக்கு முதன்மையாக இருக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு சுவாமி சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கு தாவீது சொல்லும்போது, நான் எப்பொழுதும் ஒரு நாளைக்கு மாத்திரமல்ல, ஒரு மணி நேரத்துக்கு மாத்திரமல்ல, என் தேவைகள் வரும்போது மாத்திரமல்ல, எனக்கு கஷ்ட காலங்கள் வரும்போது மாத்திரமல்ல, நான் ஸ்கூலுக்கு போகும்போது மாத்திரமல்ல, எக்ஸாம் எழுத போவது மாத்திரமல்ல, நான் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது மாத்திரமல்ல, நான் லோன் விஷயமாய் போகும்போது மாத்திரமல்ல, என் பிள்ளைக்கு திருமண வரன் பார்க்கும்போது மாத்திரமல்ல, என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கும் போது மாத்திரமல்ல, நான் எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் என் வாழ்க்கை அசைக்கப்படுவது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் எந்த வாலிபன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து ஓடுகிறானோ நிச்சயம் அவன் ஜெயிப்பான். எந்த குடும்பம் கர்த்தரை முதன்மையாய் வைத்து வாழுகிறார்களோ, எந்த குடும்பத்திலே கர்த்தர் முதன்மையாக இருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முதன்மையாக இருக்கிறாரோ, யார் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, நிச்சயம் அந்த குடும்பம், அந்த வீடு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாறும். எந்த வாலிபன், எந்த தொழில் செய்கிறவர்கள், பிஸ்னஸ் மேன், திருநெல்வேலியில் ஒரு கடை இருந்ததா, அந்த கடையில் சின்ன கடையாம், அந்த கடையில் கொஞ்ச நேரத்தில் வியாபாரம் முடிஞ்சிடுமா, காலையில் தொடர்ந்தா 1 மணிக்கு 1:30 மணிக்கெல்லாம் வியாபாரம், அதுக்காக காத்திருப்பாங்களாம். அந்த கடையோட ஓனர் சொல்லுவாராம், இன்றைக்கு வேண்டிய ஆண்டவரே கிருபை இந்த கடைக்கு கொடுங்க. எந்த
தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், நீங்கள் தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்க வேலையில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், எது இருந்தாலும் நீங்கள் காலேஜில் படிக்கலாம். யார் கர்த்தரை முதன்மையாய் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும், அவர்கள் வீடு ஜெயமாய் மாறும், அந்த வாலிபன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும், அந்த வாலிப தங்கச்சியுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், அந்த குடும்பம் செழிப்பாய் மாறும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த வீட்டை சத்துரு அசைக்க முடியாது, அந்த விசுவாசியை சாத்தான் அசைக்க முடியாது, அந்த பிசாசை சத்துரு அந்த வீட்டை தொட முடியாது. இங்க தாவீது சொல்லுகிறான், நான் அவரை முன்பாக வைத்திருக்கேன். நீங்க கர்த்தரை எப்படி வைத்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில்? நீங்க கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்க வீட்டில் எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க? கர்த்தரை நீங்க உங்க இருதயத்தில் கர்த்தரை எந்த இடத்துல வைத்திருக்கீங்க? ஒரு பணக்காரன் இருந்தான், அந்த பணக்காரன் ரொம்ப நாள் அவனுக்கு பேய் பிரச்சனை இருந்தது, சாத்தானுடைய பிரச்சனை இருந்தது, ஒரு பெரிய மாளிகையில் இருந்தான். அவனுக்கு யாரோ சொன்னாங்க, இயேசுவை கூட்டிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சா பேய் வராது, சாத்தான் உங்கள் வீட்டை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த பணக்காரன் இயேசுவை போய் வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அன்போடு அவன் வீட்டில் வந்து தங்கினான். அந்த பணக்காரன் சொன்னான், இந்த ரூம் இருங்க, இது உங்களுடைய ரூமு, இந்த ரூமில் இருங்க, இதுதான் நீங்கள் தங்கக்கூடிய ரூம், இதில் இருங்கன்னு சொல்லிட்டான். சரி ஏசு சொன்னார், சரிப்பான்னு. அந்த ராத்திரி யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வழக்கம் போல வருகிற சாத்தான். கதவை திறந்த உடனே சாத்தான் போட்டு அடித்தான். என்ன விரட்டுறதுக்காக இயேசுவை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க. உடனே இவன் அடி வாங்கி கொண்டு ரணகணமாக இயேசுக்கு ரூமில் போய் தட்டினான். ஆண்டவரே, பிசாசு வந்து என்னை அடிச்சிட்டான், நீ அவனை விரட்டு தானே அவன் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னார், ஏன் இருக்கிற ரூம்லையாப்பா வந்தான் அவனை அடித்தான். சரி ஆண்டவர், உனக்கு 2 ரூமு தரேன். என்ன ரூமை தரேன்? 2 ரூம் கொடுக்குறேன். திருப்பி மறுநாள் யார் வரா? கூப்பிட்டா வருகிற ஒரு இயேசு கிறிஸ்து, கூப்பிடாமே வருவர் யாரு? சாத்தான். திருப்பி பிசாசு வந்து வழக்கம் போல கதவை திறந்தாரு, அடிச்சான், ரணகணமாக ஆக்குனான், திருப்பி போயிட்டான் சத்துரு. இவன் திருப்பி இயேசு சுவாமி இருக்க 2 ரூம் கோடினான் பணக்காரன். ஆண்டவரே, ஒரு ரூம் பதிலாக 2 ரூமை கொடுத்தேன், என்னை வந்து காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த 2 ரூம்லேயே வந்து பிசாசு ஒன்று அடித்தான். அப்போ தான் அவனுக்கு மூளை வந்தது, இனிமே என் வீடே உம்முடையது. ஆமாம், அல்லேலூயா. என் வீடே யாருடையது? உம்முடையது. நீங்களும் சொல்லணும், என் வாழ்க்கை யாருடையது? தேவனுடைய. ஐயா ஆராதிக்கும் போது ஒரு பாடல் பாடிந்தார், அர்ப்பணிப்போடு கூட. நான் உள்ள நுழையும் போது ஒரு ஃபாதர் பெக்மன்ஸ் பார்த்தேன். என் வீடே இப்போ சாத்தான் வந்து திருப்பி தட்டினான். இப்போ கதவை திறந்தா ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு முன்பாக வந்து நின்னார், அவனை தள்ளி விட்டுட்டு. சத்துரு கையை ஓங்கும் போது தேவன் நிற்பதை பார்த்தான், தலை தெறிக்க ஓடி போயிட்டான். இயேசுவே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த பக்கமே வரமாட்டேன். ஏன் தெரியுமா? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். உங்கள் இருதயத்தில் யார் முதன்மையாக இருக்கிறா? உங்கள் வீட்டுக்குள்ளே யார் முதன்மையாக இருக்கிறா? உங்கள் வாழ்க்கையில் யார் முதன்மையாக இருக்கிறா? உங்கள் படிப்பில் யார் முதன்மையாக இருக்கிறா? உங்கள் வேலையில் யார் முதன்மையாக இருக்கிறா? தாவீது சொல்லுகிறா, அவன் முதன்மையாக இருக்கிறபடினா, எனக்கு முன்பாக இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவது கிடையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் கர்த்தர் நமக்கு பரிசாக கொடுக்கிற தீபன். முதலாவது, நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரும்போது சாத்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அசைக்க பார்ப்பான். எதை அசைக்க பார்ப்பான்? விசுவாசம். உங்கள் விசுவாசம் கெட்டு போச்சுன்னா தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து போயிடுவீங்க. தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்திடுவீங்க, தேவனை தேடுவதை நிறுத்திடுவீங்க, ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? முறுமுறுப்பு வந்துடும், கோபம் வந்துடும், கசப்பு வந்துடும். முதலாவது சத்துரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் முதலாவது எதை அசைக்க பார்ப்பான்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை அவன் தொட பார்ப்பான்.
உங்க விசுவாச ஜீவியத்தை சத்துரு முதலாவது அசைக்க பார்ப்பான். எடுத்து வாசிக்க கேட்போம். மார்க்குவின் புத்தகம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஒரு சம்பவத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. எப்போது அந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஊர்களுக்கு ஊழியம் செய்ய போவது வழக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெயின் இருக்காது, பஸ் இருக்காது. ஆண்டவர் இருந்த ஊர் கலிலேயா, சமரியா, எருசலேம், இப்படிப்பட்ட ஊர்களில் நிறைய ஆறுகள், கடல்கள், குளங்கள் இருந்தது. சில ஊருக்கு ஆண்டவர் போனா அவர் கடல் வழியாக தான் பிரயாணம் பட்டு போகணும். அப்போ அது போகணும்னு சொன்னால் அந்த காலத்தில் படகுகள் பயன்படுத்தப்பட்டது. படகுல தான் சவாரி செய்து போவார்கள். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை முடித்துவிட்டு வேறொரு ஊருக்கு என்ன செய்கிறார், சீஷர்களோடு கூட படவில் ஏறி அவர்கள் பிரயாணம் பட்டு போகிறார்கள். அப்படி பிரயாணம் பட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக அவர் போய்கொண்டிருக்கிற அந்த கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது, ஒரு பெரிய புயல் காற்று உண்டாகிறது, ஒரு பெரிய சூறாவளி காற்று உண்டாகிறது. எதிர்பாராத வேளையிலே ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு சீற்றம் உண்டாகிறது. தொடர்ந்து வாசிங்க. மாத கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையா இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் போதுமா, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டே, இயேசுவை ஆராதித்துக் கொண்டே, இயேசு சுவாமியை விசுவாசித்துக் கொண்டே சில பேர் பிரச்சனை வரும்போது, சில பேர் தேவைகள் வரும்போது, சில கஷ்டங்கள் வரும்போது நாம என்ன பண்ணிவிடுகிறோம், நம்முடைய விசுவாசம் தோய்ந்து போகிறது, விசுவாசம் இழந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கும் போது பார்த்த சீஷர்கள் தான். சப்பானிகளை எழுந்து நடக்க செய்த போது கண்ணாரக பார்த்த சீஷர்கள் தான். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின போது அதை கண்ணார பார்த்த சீஷர்கள் தான். குருடரின் கண்களை திறந்த போது ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் தான். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு வனாந்திரத்திலே போஷித்த போது அதை பார்த்த சீஷர்கள் தான். ஆனா பிரச்சனை வந்தபோது, போராட்டம் வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, அவர்களுக்கு உபத்திரம் வந்தபோது அவர்கள் விசுவாசம் அசைக்கப்பட்டது. அந்த படவுல அவங்க மாத்திரம் இல்லை, யாரந்தான் பிரயாணம் பண்ணுகிறா, ஆண்டவரை தான் பிரயாணம் பண்ணுகிறோம். எப்போ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்போ நீங்க ஆண்டவரை விசுவாசித்தீர்களோ, எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ, அந்த நாள் முதல் கொண்டு தேவன் உங்களோடு கூட உங்க வாழ்க்கை என்னும் படகிலே பிரயாணம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். படகு நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராய் போவது கிடையாது. நல்லதே நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது வாழ்க்கை கிடையவே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு 365 நாளும் நல்லதே நடக்குதுன்னு? வாழ்க்கை என்பது சில வேளையில மேடும் பள்ளுமாய் கடந்து போகிற ஒரு காரியம்.
கடினமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காரியம், தேவைகள் உண்டாகக்கூடிய ஒரு காரியம், எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம், எதிர்பாராத சம்பவங்கள் நல்லதோ தீமையோ எதிர்படுகிற ஒரு காரியம். அந்த வேளையில் நமக்கு நெருக்கப்படும் போது, நம்ம உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகும்போது, பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது, கஷ்டங்கள் வழியாய் கடந்து போகும்போது, நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடக்காமல் போகும்போது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம விசுவாசம் தோய்ந்து போக கூடாது என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசம் சீராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரை எப்போது முன்பாக வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசுவும் கடல் தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ள வரும்போது அவங்க பார்த்து சொல்றாங்க, பயப்படுறாங்க, இயேசுவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மரிக்க போகிறோம். உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? நான் சொல்றேன், ஆண்டவர் கிருபையினால உங்களை குறித்து, உங்க வீட்டை குறித்து நீங்க அதிகமாக யோசிக்கிறத, கவலைப்படுறத காட்டிலும் கர்த்தர் அதிகமாக யோசிக்கிறார். அதிகமாய் நம்மை குறித்து பாரப்பட்டுக்கிறார். அதிகமாய் நம் மீது கருசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நினைச்சிருக்காங்க வெள்ளியும் பொன்னும் தான் காஸ்ட்லி, பிளாட்டினம் காஸ்ட்லி, டைமண்ட் காஸ்ட்லி. இன்றைக்கு உலகத்தில் எது காஸ்ட்லின்னு கேட்டால் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பிளாட்டினம், இதுதான் காஸ்ட்லின்னு நினைக்கிறோம். ஆனால் இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஒரு விலையேற பெற்று கொண்டிருக்குது, அது நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது நீதியாய் எண்ணப்பட்டது. எபிரேயர் 11 33 34 வசனத்தை வாசிப்பார்த்தால், சிங்கங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எதனால தெரியுமா? விசுவாசத்தினாலே. இப்படி உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான விலையேற பெற்ற விசுவாசத்தை சத்துரு திருட பார்ப்பான், சோதிக்க பார்ப்பான், அதை அசைக்க பார்ப்பான். தேவ பிள்ளையே, ஒரு நாள் உங்க விசுவாசத்தை என்ன செஞ்சுறாங்க? இழந்திடாதீங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. அற்புதம் நடக்கணுமா? அதிசயம் நடக்கணுமா? ஒரு அம்மா ஃப்ரிட்ஜ் வாங்கிச்சான். ஃப்ரிட்ஜ் வாங்கி அதில் அந்த அம்மா எதிர்பார்த்த பொருள் நிரப்ப முடியல, வருமானம் இல்லை. அந்த அம்மாவுடைய வருமானம் சரியா இல்லை. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சான்? வீட்டுக்கு பாஸ்டர் வந்தாராம். பாஸ்டர் வந்த உடனே, அம்மா தண்ணி கொண்டு வாங்கம்மானாராம். அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட போய் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுதான், இழுத்து மேலே இழுத்து மூச்சை இழுத்து திருப்பி தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட வந்து அப்படின்னு பெருமூச்சு விட்டுதான். பாஸ்டர் பார்த்துட்டே இருந்தாராம். ஏம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரப்போமா அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட நின்று ஒரு பெரிய ஏக்கத்தின் பெருமூச்சை விடுறேன், திருப்பி வரும்போது ஏக்கமான ஒரு பெருமூச்சை விடுறேன், என்ன பிரச்சனை ஐயா? அந்த ஃப்ரிட்ஜு வாங்குறதுலேருந்து நான் எதிர்பார்த்த பொருட்களில் வெஹிக்கிள் நிரம்பவே இல்லையா? என் வருமானத்தில் ஃப்ரிட்ஜு நல்லா பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குது, என் வருமானம் சின்னதாக இருக்குது, அதனால் அதுக்குள்ளே எதுவுமே வரல. பாஸ் சொன்னாரா, இனிமேல் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அங்கே போகும்போது பெருமூச்சு விடுவாத விசுவாசத்தோடு கூட கரங்களை வைத்து இதை நிரப்பினதற்காக நன்றி சொல்லு. அல்லேலூயா. இதை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லு. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்காதீங்க, கர்த்தரின் மகளுக்கு நல்ல கணவனை கொடுக்க போவதற்காக நன்றி சொல்லுங்க. உன் கடன் மாறலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தோடு என் கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் என்னை கடன் இல்லாமல் வாழ பண்ண போகிறார், என் கடன் பிரச்சனையை மாற்ற போகிறார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. வியாதி சுகமாகல அப்படின்னு சொல்லாதீங்க. நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், என் பலவீனத்தை மாற்றி கர்த்தர் என்னை நிச்சயமாய் சுகமாக்குவார் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாச அறிக்கை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும்.
விசுவாச அறிக்கை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். விசுவாச அறிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாச அறிக்கை அற்புதங்களை செய்யும். எரிகோக்கு முன்பாக, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவன் சும்மா இருந்தா, இவன் எரிகோவை பார்த்துட்டு இருந்தா, அவன் ஏதாவது சொல்வான், இந்த எரிகோ பெருசு, இதை தகர்க்க முடியாது, இந்த பில்டிங்கை இடிக்க முடியாது, இதை கொண்டு வந்து எத்தனை புல்டோசர் வச்சாலும் இதை இடிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தோடு 7 முறை, 7வது நாள் 7 முறை துதிச்சுட்டே இருங்க, நிச்சயம் அது விழும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். உங்க விசுவாச அறிக்கை, உங்க விசுவாச வார்த்தை, உங்க விசுவாச சொற்கள் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சோதனை வரும்போது பாத்துங்க, சீஷர்கள் கஷ்டப்படும் போது, தேவனே நீ எங்க இருக்கிற, அவங்க கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நல்லது நடக்கும் போது மாத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நல்லது நடக்கலைன்னா வந்தது ஆத்திரம். நல்லது நடக்கலைன்னா அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, அவருக்கு மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, பல்லு இருக்கா? அவர் அழகா இருக்க தொட்டு தான் நம்மளை அழகா படைச்சிருக்கார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களாம் தேவ தூதர்கள் போல இருக்கீங்க. ஆமென். குறை சொல்லுகிற காரியம் எப்ப தெரியுமா வரும்? விசுவாசம் குறையும் போது. குற்றப்படுத்துகிற காரியம் எப்ப தெரியுமா வரும்? தேவன் மேல இருக்கிற விசுவாசம் குறையும் போது. சபைக்கு வராம எப்ப தெரியுமா நீங்க பிரேக் அடிப்பீங்க? விசுவாசம் குறையும் போது. கட்டுதற்காக விசுவாசத்தோடு கூட பொருத்தனை பண்ணுங்க. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலயம், இதை கட்டி முடிக்க அன்றைக்கு நெகோமியா மீது நின்றது போல நாங்கள் எங்கள் பாஸ்டரோடு கூட இணைந்து நின்று எங்களால் திராணிக்கு மேலாக நாங்கள் பொருத்தனை பண்ணுவோம். அதை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து தீருவார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வீடு மாறும். ஆமென் சொல்லுங்களேன். முறுமுறுப்பு இது சாத்தானுடைய காரியம். நான் ஏன் இருக்கிறேன், ஏன் இந்த வீடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம், ஐயோ நான் இருக்கிறது நல்லா எங்கன்னா போயிடலாமா, எங்கன்னா ஓடி போயிடலாமா, இதெல்லாம் சாத்தான் கொடுக்கிற ஒரு காரியம். விசுவாச துரோகம். கர்த்தரை விட்டு வேற எங்கேயாவது போய் நின்றுட்டு இருந்தா, குறி கேட்டுட்டு இருந்தா, கர்த்தரை விட்டு வேற ஏதாவது 4 நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தா, கர்த்தரை விட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருந்தா, கர்த்தரை விட்டு நல்ல காரியங்களுக்கு 4 நட்சத்திரம், ஜோசியக்காரனை போய் அங்க போய் இங்க போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு செய்கிற துரோகம். கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவ வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கை. காணாத ஒன்றை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். 3 பெண்கள் ஜெபம் பண்ண போனாங்க. முதல் பெண் ஜெபம் பண்ணினா, இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த பெண்ணை தொட்டார், வந்துட்டாரு. 2வது ஒரு பெண் கிட்ட போனார், அந்த பொண்ணோட காதல ஏதோ பேசினாரு, வந்துட்டாரு. 3வது நிற்கிற பெண்ணை தூரமா நின்னாரு, பார்த்தாரு, சிரிச்சாரு, போயின்னு எடுத்துட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதன் வந்து கேட்டான், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் என்னன்னு. 3 பேரை தான் நின்று ஜெபிச்சாங்க. நீங்க பாரபட்சம் இல்லாத ஒரு தேவன். பொண்ணை தொட்டீங்க, 2வது பொண்ணோட காதுல பேசுனீங்க, 3வது பொண்ணை தூரமா பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டீங்களே. அப்போ ஏசுவாமி சொன்னாரு, இந்த முதல் பொண்ணு இருக்கா பத்தியா, அந்த பிள்ளை லேசுப்பட்ட பிள்ளை இல்லை, நான் தொட்டாதான் என்னை நம்புவா. இந்த 2வது பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, அந்த பிள்ளை அதுக்கு மேலே, நான் பேசினாதான் நம்புவா. ஆனால் 3வது இருக்கா பாரு, ராஜாத்தி, நான் பேசினாலும் தொடாமல் போன அவள் இருதயம் எப்போது என்னை நம்பும், விசுவாசிக்கும். ஆமென். பிரச்சனையை பார்த்து உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்து உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம், உங்கள் கஷ்டத்தோடு கூட வந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் வந்திருக்கலாம், திருமணம் கைகூடாமல் வந்திருக்கலாம்,
அல்லது வேலை கிடைக்காம வந்திருக்கலாம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாமல் தேவையோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். நிச்சயம் உங்கள் விசுவாசம் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படவில் இயேசு இருந்தபோதே, அவர் கூட இருந்தபோதே விசுவாசத்தை விட்டுட்ட சீஷர்களை போல நீங்களும் நானும் மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நம் கண்கள் எப்போது அவர் மேலே பதிந்து இருக்கணும், எப்போது நம்ம அவர் முன்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அவருக்கு முதன்மையாக கொடுங்க. அல்லேலூயா. தேவனை முதல் சொல்லிட்டு வாழ்க்கையில் முதல் செல்ஃபோனுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. செல்ஃபோன் இருக்குது தப்பு கிடையாது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிவிக்கு முதலிடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்துட்டு தூக்கத்துக்கு முதலிடம் கொடுப்பாங்க. தேவன் தான் முதன்மையானன்னு சொல்லிட்டு சுயத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. தேவனுக்கு முதலிடம் சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து சொல்லிட்டு தங்க வேலைக்கு காலையில் ஏந்தி ஓடுவாங்க முதன்மையா. ஆனால் ஆண்டவர், நீங்க கர்த்தருக்கு, எந்த மனிதன் கர்த்தரை முதன்மையாக வைத்திருக்கிறானோ, எந்த வாலிப தங்கச்சி வாலிப தம்பி உன் வாழ்க்கையில் கர்த்தர் முதன்மையாக வைத்திருக்கிறியோ, நீ பாவத்தை ஜெயிப்ப, நீ பாவத்தை ஜெயமெடுப்ப, நீ சாத்தான ஜெயம் எடுப்ப. எந்த வீடு கர்த்தருக்கு முதன்மையாக வைத்திருக்குதோ உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரெண்டாவது, பிசாசு நம்ம வாழ்க்கையில் அசைக்கிற ஒரு காரியம் பரிசுத்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அசைக்க பார்ப்பான். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமாக இருக்க முடியாது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது மத்தேயு 16:15 ஒரு வாசிக்கப்போம். மத்தேயு 16:15. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். சொல்லுங்க. அதுக்கு மேல வசனம் படிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இல்லம்மா, அதுக்கு மேல என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? 14. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். முதலாவது அதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதுக்கு பேதுரு சொல்றாரு, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர். அந்த பதில் ஆண்டவருக்கு திருப்தி ஆகியிருக்கணும். அதோடு ஆண்டவர் கேள்வியை நிறுத்திருக்கணும். அது திருப்தி ஆகல. ரெண்டாவது, இன்னும் சிலர் யார் என்று உம்மை சொல்லுகிறார்கள்? நீ எலியா என்று சொல்லுகிறார்கள். எலியா யாருமா? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதே மனுஷன், தீர்க்கதரிசி, வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஏசுவாமிக்கு அந்த பதில் சந்தோஷமா இருந்திருக்கணும். மூன்றாவது, எலிசா என்று சொல்லுகிறார்கள். எலியா 14 அற்புதம் என்று சொன்னால், எலியா 7 அற்புதம் என்று சொன்னால், எலிசா 14 அற்புதத்தை செய்தவர். அந்த பதில் ஆண்டவருக்கு திருப்தி ஆகணும். அதுவும் ஆண்டவர் சொல்லிட்டார். திருப்பி என்ன யார் என்று கேட்கிறாங்க, அதுவும் ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. மூன்றாவது, ஆதி காலத்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, உங்களை பழைய தீர்க்கதரிசி. அதுவும் ஆண்டவருக்கு அந்த பதில் திருப்தி ஆகலை. ஜனங்கள் யார் என்று அறிந்திருக்கிறார்கள். Who is our God? நம்முடைய தேவன் யார்? இன்னைக்கு சபை விசுவாசிகள் அவர் அற்புதம் செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வியாதியிலே சுகம் கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அத்தோடு நின்று விடுகிறோம். அவர் நம்முடைய பிரச்சனைகளிலே இருந்து நம்மை விடுவித்து பிரச்சனைகளிலே மாற்றுகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அவர் என் திருமணம் ஆகாத என் மகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவர் என்று அறிந்திருக்கிறோம். அவர் வேலை கிடைக்காத என் மகனுக்கு வேலை கிடைக்கும்படி செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம். இதுல இயேசு திருப்தி ஆகல. It doesn't satisfy.
நீ அவரை அற்புதராகவோ, நீ அவரை விடுதலை கொடுக்கிறவராகவோ, நீங்கள் அவரை சுகம் கொடுக்கிறவராகவோ, நீங்க அவர் வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி தருகிறவராகவோ, நீங்க கல்யாணமாகாத மகனுக்கு கல்யாணத்தை வாய்க்க பண்ணுகிறவராகவோ, வேலை கிடைக்கிற செய்கிறவராகவோ, பிசினஸ் ஆசீர்வதிக்கிறவராகவோ, இதையெல்லாம் இயேசு செய்வார். ஆனா இதை காட்டிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அவரை யார் என்று அறிந்திருக்க வேண்டும். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் சேனைகளின் பரிசுத்தர். இஸ் ஹோலி காட். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்மானம், அசைக்க முடியாது நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு தீர்மானம், அசைக்க முடியாம நம்ம இருதயத்தில் தூங்கினாலும் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் வேலையில இருந்தாலும் காலேஜுக்கு போனாலும் நீங்க வீட்டு வேலைக்கு போனாலும் ஆட்டோ ஓட்டினாலும் கார் ஓட்டினாலும் ஆபீஸ்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி அடிச்சாலும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் அட்வொகேட்டா இருந்தாலும் இன்ஜினியரா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். அவர் அசாதாரணமான தேவன் கிடையாது. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அந்த பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்கிறது, வாசிக்க வேண்டாம். நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். சபையே, சபை விசுவாச பிள்ளையே, உனக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், சுகம் வரும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பா, உன் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வா, உனக்கு நல்ல எதிர்காலங்களை உருவாக்கி கொடுப்பா. இதோடு கூட சபை நின்று விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக சபை அறிந்திருக்க வேண்டிய தேவ பிள்ளை, வாலிப பிள்ளை, வாலிப தங்கச்சி, காலேஜ் படிக்கிற சகோதரி, நீ அறிந்திருக்க வேண்டியது உன் தேவன் பரிசுத்தர். ஆண்டவருக்கு அதெல்லாம் திருப்தி ஆகலைங்க. நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. சாத்தான் உங்களை அசைக்க பார்க்கிற ஒரு காரியம் உங்க பரிசுத்த ஜீவியத்தை அசைக்க பார்ப்பான். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 39:10 வாசிக்க கேட்போம். அவன் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும், யோசேப்போடு பேசிக்கொண்டு வந்து அவன் அவளுடனே சயனிக்கவும், அவள் அவனோடு கூட சயனிக்கவும், அவளுடனே இருக்கவும், அவனோடு கூட இருக்கவும் சம்மதிக்கவில்லை. படிமா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். என்னோடு தவறு செய் என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு என்ற ஒரு நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர் யார் என்று சொன்னால் யாக்கோபுடைய மகன். சொந்த சகோதரர்களாக அடிமையாக விற்கப்பட்டு போனான். அந்த அடிமையாக எந்த தேசத்துக்கு என்று சொன்னால் எகிப்து கல்தையர்கிட்ட விற்கப்பட்டார். அந்த கல்தை அவரை கொண்டு போய் எகிப்தில் இருக்கிற ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் அந்த தேசத்தில் அதிகாரம் பெற்று ஒரு மந்திரி போத்திபருடைய வீட்டில் அவனை வேலைக்காரனை விற்றார்கள். யோசேப்பு நல்ல அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், பார்ப்பதற்கு இளமை நிரம்பியவன். அவனை கொண்டு போய் போத்திபர் வீட்டில் வைத்த போது, அவன் போத்திபர் வீட்டில் அவன் இருந்தபோது போத்திபருடைய மனைவி அவனை ஆசைப்படுறாங்க, அவனை விரும்புகிறார்கள். அவனை விரும்பின உடனே ஒரு நாள் எல்லாருக்கும் லீவ் கூட்டம் அனுப்பிட்டு இந்த யோசேப்போடு கூட தவறு செய்ய முன்பட்ட பொழுது இந்த யோசேப் என்ற ஒரு நீதிமான் அந்த பாவத்துக்கு தவறுக்கு தன்னை ஒப்புக்கூடாதபடிக்கு தன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடினான் என்று வேதம் சொல்கிறது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தத்திலே வைராக்கியம் பாராட்டினான். தன் எஜமான் தன்னை பார்க்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஐயோ, என் எஜமானுக்கு உண்மையா இருக்கணும், என்னை கொண்டு வந்த போத்திபர் என்னை உண்மையுள்ளவன் என்று தன் வீட்டு காரியத்தில் என்னை உண்மையாய் வைத்திருக்கிறானே, அந்த உண்மைக்கு பாத்திரவானாயிருந்தான். பாவம் செய்ய சமயம் வாய்த்த போது கூட, தப்பு செய்ய சமயம் வாய்த்த போது கூட ஒருத்தரை இல்லைங்க, யாருமே இல்லை. அவன் நினைத்திருந்தால் அந்த பாவத்துக்கு உடன்பட்டு போயிருக்கலாம், அவளோடு கூட சம்மதித்து போயிருக்கலாம். ஆனா யோசேப்பு பூமியிலே யாரும் பார்க்கலனா கூட கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற மறக்கவே இல்லை. என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
அவர் என்னை பரிசுத்தத்துக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார். அவன் தேவனுக்கு பயந்து பாவம் தன்னை தொடாதபடி வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடினான். பிசாசு, நீங்க ஆண்டவருக்குள்ள வளரும் போது, கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் விசுவாசத்தோடு கூட வாழும்போது, கர்த்தரை தேடும் போது, ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க நடக்கும் போது, தேவ பிள்ளைகளை, அருமையான சகோதரா, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்த சகோதரி, பிசாசு எப்படியாவது உன் பரிசுத்தத்தை கெடுக்கலான்னு பார்ப்பான். எப்படியாவது உன் பரிசுத்தத்தை என்ன செய்வான்? குலைக்க பார்ப்பான். நிச்சயம் நீ தேவனை உனக்கு முன்பாக வச்சிருந்தா, தேவன் உன் வலது பரிசுத்தத்தில் இருந்தா, நீ நிச்சயமாய் பாவத்துக்கு உடன்பட மாட்ட. ஆமென், அல்லேலூயா. பிசாசு போத்து யோசேப் நினைச்சிருந்தா தவறு செய்துக்கலாம். அவன் கர்த்தருக்காக அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றின போது அவனுக்கு வந்தது அவமானம், ஜெயில் வாழ்க்கை. அவனுக்கு வந்தது என்னது? அவமானமும் ஜெயில் வாழ்க்கை. கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அநியாயம், பழி வந்தது. அவன் மேலே துஷ்டக்கான பழி சுமத்தினாங்க. அவனை சிறைச்சாலில் கொண்டு போய் போட்டாங்க. வேதம் சொல்கிறது, சிறைச்சாலில் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. பரலோகத்துக்கும் இருக்க தெரியும், உங்களுக்காக எனக்காக சிறைச்சாலையிலையும் வந்து கர்த்தரால இருக்குது. எவ்வளோ நல்ல தெய்வங்க. பரலோகத்தின் தேவன் எங்கே இருந்தாரா? யோசேப்புக்காக. யோசேப்பு யாருங்க? தன் சிருஷ்டித்த ஒரு தாசன். அவ்வளவு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவ்வளவு அன்பா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பல்லவி ஒன்று பாடலாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பா இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரு நீதனையா, அன்பு தருபவரு நீதனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பு தருபவரு நீதனை ஏசையா, அன்பு தருபவரு நீதனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, இரு கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர். சொல்லு, என் கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவர். இயேசுதா, அவர் இயேசுதா, 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 அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. உலகம் என்னையும் வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னையும் வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதனையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா. ஐயா, உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு யாரையா. தாவீது சொல்லுகிறாரு, நான் பரலோகத்துக்கு ஏறி வந்தாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் போனாலும் அங்கே இருக்கிறீங்க, இந்த உலகத்தின் கடையாந்திர போனாலும் அங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே போனாலும் அங்கே இருக்கிறீங்க. ஏன்பா? ஏன்னா தாமாவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவன் நம்மை நேசிக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிறைச்சாலையில் போன யோசேப்பை கர்த்தர் உயர்த்திட்டார். ராஜாக்கு அடுத்தபடி ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். சிறைச்சாலையிலே விட்டுல அவர் என்னவா மாறிட்டாரு? அதிபதியா மாறிட்டார். சூழ்நிலை சமயம் வாய்த்தாலும், தப்பு செய்ய சூழ்நிலை இருந்தாலும் இல்லாமல் போனாலும்,
உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டது, டிவைடா. பரிசுத்தத்துக்கு தமிழில் சொல்கிறாங்க வேறு பிரிக்கப்பட்டது. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அசுத்தத்தில் இருந்த நம்மை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம், பாவத்தினாலும் இருளிலும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய மரணத்தினாலே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட மகள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போல இல்லை. உலகத்தில் வாழ்கிற போல நான் வாழன்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் நடக்கிற போல நான் நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தான் பேசுகிற போல நான் பேசுன்னு சொல்லக்கூடாது. உலகத்தான் அசுத்தமாய் பேசுறது போல நான் பேசுன்னு சொல்லக்கூடாது. உலகத்தான் தப்ப காரியங்களை செய்கிறது போல நீங்களும் நானும் தவறான காரியங்களை சிந்திக்கிறவர்களா யோசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்முடைய பிள்ளையாய், தம்முடைய ரூபமாய், தம்முடைய சாயலாய் நமக்காக தம்முடைய பரிசுத்தத்தை விளம்பும்படியாக உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும். கடைக்கு போவோம், துணி கடைக்கு போனாலும், டிவி கடைக்கு வாங்க போனாலும், மார்க்கெட்டுக்கு போனாலும் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்துக்கு காவல் வை, அதிலிருந்து ஜீவ தண்ணீர் நதி புறப்படும். நீதிமொழிகள் 4:23. எல்லா ஜாக்கிரதையோடு கூட உன் இருதயத்துக்கு காவல் வை. உன் கண்களை காத்துக்கொள். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் நல்லா இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் இருளாக இருக்கும். உன் கால்களை காத்துக்கொள். தேவையில்லாத இடத்துக்கு போகாத. ஏவாள் பாவம் செய்ய 5 காரியம் இருந்தது. 5 காரியம் சொல்லப்படல, நாங்கள் யோசிச்சு வச்சோம். 1, பேசக்கூடாத நபரோடு கூட பேசினான். கர்த்தர் ஒதுக்கி வைத்த, கர்த்தர் யார்கிட்ட பேச வேணான்னு ஒதுக்கின சாத்தானோடு கூட பேசினா போய். 2வது, பார்க்கக்கூடாத பார்த்தா. ஆண்டவர் அந்த கனிக்கிட்டே போவானாரு, அதை பார்க்கக்கூடாத பார்த்தா. 3வது, 2வது பேசக்கூடாத நபரிடத்துல போனாங்க. 3வது, போகக்கூடாத இடத்துக்கு போனாங்க. போகக்கூடாத இடத்துக்கு போனாங்க. 4வது, தன் தலைமைத்துவத்தை கேட்கல. கூப்பிட்டு தன் புருஷனை கூப்பிட்டு இதை செய்யலாமா வேணாவா, தனக்கு கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தை கனவீன பண்ணாங்க. பாஸ்டர் சொல்லுத கீழ்ப்படிதான் ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு இங்க தலைமையா கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க நீங்க நன்மையை தான் நினைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தலைமைத்துவத்தை மதிக்காம போன அவன் என்ன கேட்டிருக்கணும்? எங்க யாரோ ஒருத்தன் புதுசா வந்திருக்காங்க, எங்க வீட்டுக்கார தோட்டத்தில் இருக்க, நான் கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு வந்திருக்கணும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல டிவி கொடுக்குருவேன், அயன் பாக்ஸ் கொடுக்குருவேன், புடவை போடுருவேன். அப்புறம் என்ன, இவெல்லாம் எப்போ வரும்னா 10:30 மணிக்கு மேலே தான். ஏன்னா வீட்டில் ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்க. பொம்பளைங்கிட்ட ஷோ காட்டு வாங்கிட்டு போயிடுவான். இது பார்த்தோன்னே ஐயோ ஃபேன் பயங்கரமாக சுற்றுது, 2 நாளில் ரிப்பேர் ஆகிடும், வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்சிட்டோம். உங்கள் கணவருக்கு தெரியாமல் அவர் சம்பளத்தில் சேமித்து வைங்க, நல்லது. கஷ்டம் வரும்போது கொடுங்க, அது நல்லது. ஆனால் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க, அது தப்பு. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி நல்ல ஒரு கடவுள் கிருபையால் ஒரு தகப்பனின் தாயும் கொடுத்து ஒற்றுமையாக கர்த்தர் சபையை வச்சுருக்கேன். கைத்தட்டி கற்றுருக்கு நல்லா அவங்களுடைய லைஃப்பில். அவங்க 3 பிள்ளைங்களையும் பார்க்குறேன். என்ன மாதிரி ஸ்தோத்திரம் கற்று நாம என்ன மாதிரி ஆராதிக்கிறாங்க. 2 சர்ச்சுக்கு போயிருக்கேன், பல்லாவரம் சர்ச்சு, மதனையா பாச 1008. அவங்க பிள்ளைங்க அவ்வளவு ஆராதிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தருக்குள்ளே அவங்க அப்படி ஒற்றுமையாக வளர்த்துருக்காங்க. ஐயா, தலைமைத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்களுக்கு சபைக்கு தெரியாமல், பாஸுக்கு தெரியாமல் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. அவர்கிட்ட சொல்லிட்டா, யாராவது கூப்பிட்டா பாஸ்கிட்ட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. போகக்கூடாத இடத்துக்கு போனால், பார்க்கக்கூடாததை பார்த்தாங்க, பேசக்கூடாத நபரோடு கூட பேசினாங்க. கடைசியில் தலைமைத்துவம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள மறந்தாங்க. சரி இதை விடுங்கப்பா, உன்னை யார் ஏதும் இல்லை வச்சா, யார் வச்சா ஏதும் இல்லை? ஏசப்பா. பரலோகத்தை பார்த்து, ஆண்டவரே யாரோ வந்து ஜபம் பண்ணாங்களா? பேசத்தானே ஜபம். இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், என் வீட்டுக்காரர் வயல்வெளியில் இருக்கிறாரு, இவன் வந்து நான் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறான். இவன் யார்? இவன்
இவனை யாருன்னே தெரியல அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும்? வீட்டுக்காரர் தான் கூப்பிடல, யாரை கூப்பிட்டுக்கணும்? ஆண்டவர் காப்பாற்றிருக்க மாட்டா. நம்ம எங்கே கூப்பிட்றோம்? நம்ம எங்கே யோசிக்கிறோம்? நம்ம ஆண்டவரை பார்த்துருந்தா நிச்சயம் ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பார். பாவம் நடக்கிற சூழ்நிலை இருந்தாலும், பாவம் நடக்கிற இடம் இருந்தாலும் அங்கே விசுவாசிக்கு இடம் கிடையாது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை போல ஓட்டுங்க. உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான். இந்த உலகம் ஒரு மாயாபுரி சந்தை. இந்த உலகம் ஒரு பயங்கர கேடுள்ளது. எங்கள் வீட்டுக்காரோடையும் அந்த பிரதர் நல்லா பேசுகிறாரு, எங்கள் ஒய்ஃபோடையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க பாட்டி கொடுத்துட்டு. இது மாயாபுரி சந்தை, இது கெட்டு போகிற உலகம். உங்கள் பரிசுத்தத்தையும் பேசுகிற என் பரிசுத்தத்தையும் காப்பாற்றுன்னு சொன்னால் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்க. தேவன் உலாவுகிற பாளையம் உங்கள் வீடு. உங்கள் வீடு கர்த்தர் உலாவுகிற பாளையம். இஸ்ரவேல் கிட்ட போய், பிலேயாம் கிட்ட போய் கேட்டாங்க, பாலாக் தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியல, இவங்களை தோக்கடிக்கணும்னு கேட்டான். பிலேயாம் சொன்னா, இழிவான கூலிக்காக இஸ்ரவேலுக்குள்ள பாளையத்துக்குள்ள பாவத்தை அனுப்பி தேவன் விலகிடுவாரு. பாவத்து போச்சுன்னா தேவன் அந்த பாளையத்தை விட்டு விலகிடுவாரு, ஈஸியாக இஸ்ரவேல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. நம்ம பாளையத்துக்குள்ள பாவம் வராமல் காத்துக்கொள்ளணும். வீடு ஒரு பாவம். வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்க, சிங்கம் படுத்திருக்கும் தெருவில், எவனை விழுங்கலாமோன்னு நீங்கள நான் தான் ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? கால் வைக்கணும். மான் கால்களை தாண்டி போக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறோம். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் தம் வஸ்திரத்தை விட்டு போனாரு. பூமியில் கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை இழந்து போனாரு. ஆனால் கர்த்தர் அவருக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு என்ன வஸ்திரம் கிடைச்சதுப்பா? ராஜ வஸ்திரம். ராஜா உடுத்தி அவனை அழகு பார்த்தான்பா. நீங்கள் ஆண்டருக்காக பரிசுத்தத்தோடு கூட வாழும்போது கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். சிங்காசனம் உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கூழுக்காக சேஷ்டபுத்திர பாக்கியத்தை இழந்துட்டான் ஏசா. சின்ன கூழுக்காக. சேஷ்டபுத்திர பாக்கியம்னா குடும்பத்தில் ரெட்டத்தனையான பங்கு, கோத்திர பிதாக்களுக்கு தகப்பனாக இருக்க வேண்டியவன் தகுதியை இழந்துட்டான். 12 சீஷர்களோடு கூட உட்கார்ந்து தேவனுடைய மனுஷர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய, கடைசி காலத்தில் சிங்காசனை உட்கார்ந்து நியாயம் குக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை, அந்த மேன்மையை யார் இழந்து போனா? யூதாஸ் காரியத்து 30 அல்ப வெள்ளி காசுக்காக இழந்து போனான். சின்ன பாவத்துக்காக ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. கோபம், கசப்பு, வைராக்கியம், பெருமை, பொறாமை. ஒரு முனிவர் கிட்ட போய் பாவம் மன்னிக்கணும்னு 2 பேர் போனாங்க. பாவம் மன்னிப்பு நாளுக்கு முனிவர் சொன்னார், நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தக்கதாக கல்லை தூக்கிட்டு வாங்கினாரு. ஒருத்தர் பெரிய பாவம் செஞ்சான், விபச்சார பாவம், வேசித்தன பாவம் செஞ்சான், பெரிய கல்லை தூக்கின்னு வந்துட்டான். சில பேர் சின்ன சின்ன கல்லை பொறுக்கி எடுத்துன்னு வந்தாங்க. முனிவர் சொன்னார், இப்போ இந்த கல்லை எடுத்துன்னு போய் அங்கே வைங்கன்னாரு. பெரிய கல்லை தான் போய் அவன் கரெக்டாக வச்சுட்டான். இந்த சின்ன சின்ன கல் வச்சான் எடுத்தான், அவனுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற கோபம், எரிச்சல், கசப்பு, அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான செயல்கள், மன்னிக்க முடியாத இருதயங்கள், கீழ்ப்படியாத இருதயங்கள், விட்டு கொடுக்காத இருதயங்கள், ஒத்து போகாத இருதயங்கள், சின்ன சின்ன கல், பெரிய பாவம் செஞ்சுக்க மாட்டேன், சின்ன பாவங்கள் நம் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டுவிடும். அதிலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப கிருபை செய்வார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுங்க. ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியா முடியனா கர்த்தர் உங்களை மாற்றுவார் ராஜாத்தியா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் வரும், நிச்சயம் கர்த்தரனை ராஜாத்தியாக உலாவரும்படி செய்வார். விசுவாச அறிக்கை தான் அற்புதத்தை கொண்டு போறோம். சாத்தான் விசுவாசத்தை சோதிக்க பார்ப்பான், அசைக்க பார்ப்பான், பிரச்சனையை கொண்டு வந்து, பாவத்து சூழ்நிலையை கொண்டு வந்து உங்க பரிசுத்த ஜீவியத்தை கெடுக்க பார்ப்பான். ஆனா யோசேப்பை போல வைராக்கியமா இருங்க. ஏசு சொன்னால, நான் யாருன்னு கேட்கிறாங்க, அவர் பரிசுத்த, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ண.
அவருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் அந்த பரிசுத்தமாய் வாழ, அவருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஜாக்கிரதையா விழிப்பா இருங்க. அப்புறம் நல்ல சிந்தையோடு கூட இருங்க. உங்கள் எதிராளாக பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல காத்துட்டு இருக்கான், வகை தேடி காத்துட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான். நீங்க ஆண்டவரை முன்வைக்கும் போதுதான் உங்க பரிசுத்த வாழ்க்கை பாதுகாக்கப்படும். கர்த்தரோடு கூட இருக்கும்போது அவங்க பரிசுத்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு வரப்போகிறா, நியாயாதிபதியாய் வரப்போகிறா. இதோ நான் வரப்போகிறேன், சீக்கிரமாய் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசு வரப்போகிறா. நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அந்த பரிசுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். பூனைக்கு ஒரு நாள் ஆசை வந்து நான் பரலோகத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டுன்னு பூனை பரலோகத்துக்கு போச்சான். போகும்போது சும்மா போல, அக்கலத்தில் கருவாடை வச்சுன்னு போச்சான். பூனைக்கு மட்டும்தான் அலவுடு, கருவாடுக்கு பரிசுத்த நித்திய ஜீவனை போனேன். ஆனால் அவங்க பாவத்தை விட்டாதான் நித்திய ஜீவன். பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் என்னது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சரீரங்க, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பரிசுத்தமாக என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. தெரியாதவன் யாருன்னா வந்து பேசாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலோசனை கேளுங்க, மதிங்க தலைமைத்துவத்தை. வீட்டுக்காரர் மதிங்க. கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க, புருஷரை மதிங்க. சில வேலையில் கவர்மெண்ட்டில் எடுக்க வருவாங்க, சர்வே எடுக்க வருவாங்க. எத்தனை பேர் ஓட்டு லிஸ்ட்டு, எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு. மனைவியும் வீட்டுக்காரரும் வந்து நிற்பாங்க. மனைவி தான் பதில் சொல்லுவோம். எத்தனை பேருமா? 4 பேர். அவர் சொல்லுவார், அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஏம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா இருக்காங்க? 8 பேர். அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவரை நின்றுக்கிட்டே அவருக்கு ஒன்றும் தெரியாது பேச விட்டுருது. அவர் ஒன்றும் தெரியாமையே ஆக்கிடுது. ஆனால் அவரும் அது போல தான். உங்கள் பையன் தான் படிக்கிறான், இல்லை என் ஒய்ஃபுக்கு தான், அவள் தான் ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து போடுறான், அவள் தான் மார்க் ஷீட்டில். இவர் போயிட்டு வந்தால் ஒய்ஃபை விசாரிக்க மாட்டார், பிள்ளைங்கள விசாரிக்க மாட்டார். அதுவும் இருக்குது ஜென்ஸுக்கு. தெரியாதுன்னு அவர் தெரியாதவே ஆக்கிடுது. இவருக்கும் பிள்ளை என்ன படிக்கிறான், ஒய்ஃபு பாவம் என்ன எப்படி இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, கஷ்டப்படுறாங்களா, அவங்க பிரச்சனை என்னன்னு இவரையும் கேட்க மாட்டார். எப்படி சாப்பாடு வந்து வேலைக்கு போகாமல் டெய்லி சாப்பிட்டாரு, எப்படி சாப்பாடு வந்து கேட்க மாட்டார். அது பாவம் கஷ்டப்பட்டு எங்கன்னா வந்து போடுங்க பாவம் லேடிஸுங்க. தேவ பிள்ளைகளை ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் பரிசுத்தத்தில் தான் பரலோகம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறா, நியாயாதிபதியாய் வரப்போகிறா. அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் காண்பிக்க வரப்போகிறார். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. எதுக்கு ஆராதனை, எதுக்கு ஜெபம், எதுக்கு பிரசங்கம், எதற்கு இதெல்லாம் காரியம்? ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் வரப்போகிறா, ஆயத்தமாகுங்க. புத்தி உள்ள கன்னிகை போல இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு உபவாச ஜெபம், எதற்கு காலை ஜெபம், எதற்கு இரவு ஜெபம், எதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எதற்கு 40 நாள் உபவாசம், 21 நாள்? ஏன் தெரியுமா? ஒரு நாள் மணவாளன் வரப்போகிற, அவரோடு கூட நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்படுவதற்கு. அந்த நாளில் கைவிடப்பட்டு பரிதபிக்கலாம் மாறாதீங்க. நரக வாழ்க்கை, நரகம் வேதனையானது, கொடூரமானது. நீங்களும் நானும் பரிசுத்தத்தை நித்தியத்துக்கு வாழ கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். அவர் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்களேன். அதற்காக தாங்க நம்ம உட்காந்து ஜெபிக்கிறோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோம். மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். பேதுரு சொல்றார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம் வாசிங்க. மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு படிச்சிட்டீங்களா? அழிந்து போகிற பொன். அல்லேலூயா. சரி, நான் சொல்லிட்டேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7. நான் தான் சொல்லிட்டேன். 1:7 வாசி. அவர்
ஒளியாய் இருக்கிறது அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாமளும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினாலும் உங்களை கழுவி கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலும் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குன்னா டெய்லி உங்களை என்ன செய்யுங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்க. உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்யாரு, பரிசுத்தத்தை எதிர்பார்க்குங்க. பேச்சு, செயல், பார்வை, நடத்த எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்யறது பார்க்கிறா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அழகாக இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் அந்த அழகை வச்சு தப்பு செய்யக்கூடாது. அடக்கமாக இருக்கணும். நல்லா ட்ரெஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை வச்சு தவறு செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய அலங்காரம், விசுவாசம், பரிசுத்தம் இதில் இணைக்கப்பட்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தமாக இருந்தால் ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பா. அவரோடு கூட நித்தியத்தில் போக போகிறோம். இயேசு வர போகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவருக்கும் வித்தியாசத்தை காண்ப போகிறார். காலேஜில் இருந்தாலும் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. வீட்டில் இருந்தாலும் பரிசுத்தமாக வாழுங்க. வேலையில் இருந்தாலும் பரிசுத்தமாக, அங்கே ஒரு வாழ்க்கை இங்கே ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. யோசேப்பை பாருங்க, அவர் யாரும் பார்க்கல, நினைச்சிருந்தா அந்த பாவத்துக்கு உடன்பட்டுங்க. ஆனால் தேவன் பார்க்குறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் நானும் ஆராதிக்க தேவன் பரிசுத்தர் என்பதை மறந்துடாதீங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த வாழ்க்கை அது கடைசியாக ஒன்று முடிக்க போகிறேன். ஐயா சொன்னாங்க இன்னும் 5 நிமிஷம் தான். தானியேல் 6:10 எடுத்து வாசிங்க, முடிச்சிடலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தது போல தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். போதுமா? மூன்றாவது ஜெப வாழ்க்கை அசைக்கப்படும். ஜெபம் பண்ண விட மாட்டான். ஜெபம் பண்ணா ஜெயம் வந்து விடும். ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வந்துடும். ஜெபம் பண்ணா விடுதலை வந்துடும். ஜெபம் பண்ணா தடைகள் மாறிடும். ஜெபம் பண்ணா மேன்மை வந்துடும். ஜெபம் பண்ணா அற்புதம் நடந்துடும். ஜெபம் பண்ணா தேவனுடைய பிரியமாய் மாறிடுவீங்க. ஆனா சாத்தான் அவங்களை சரியாய் ஜெபம் பண்ண விடாமல் உங்க ஜெப வாழ்க்கையை அசைக்க பார்ப்பான். தானியேல் அடிமையாய் வந்தவன் பாபிலோனுக்கு. இதோட சரித்திரம் வேற. 1000 மைல் தூரத்திலிருந்து எருசலேமிலிருந்து அடிமையாய் பிடித்துக் கொள்ளப்பட்டு வந்தவர் தானியேல். புறஜாதி தேசத்தில் இருக்கிறாரு, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாரு. 1000 மைல் தூரம் அடிமையாய் கொண்டு வந்தப்பட்ட தானியேல், அவர் எங்கு இருந்தாலும் அவர் தான் முன்பு செய்து வந்தது போல தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை, தேவனோடு கூட பேச வேண்டிய நேரத்தை, தேவனோடு கூட உறவாட வேண்டிய நேரத்தை சரியாய் செய்தார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிறிஸ்தவர்களுக்கு 2 காலுங்க. ஒன்னு ஜெபம், ஒன்னு வேத வசனம். ஒரு மனுஷன் நடப்பதற்கு எத்தனை கால் தேவை? 2 கால். அந்த 2 கால் நடந்தாதான் சரியாய் போக வேண்டிய இடத்துல போய் சேருவோம். ஆவிக்குரிய முடமாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஊனமாய் நாம் காணப்படக்கூடாது. ஜெபம் ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு அடிப்படையான ஒரு காரியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அடிப்படையான காரியம் அவங்க ஒழுங்கா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு சரியாய் போகணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், ஆவியை பெற்ற பிறகு ஊழியம் செய்யணும். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், சபைக்கு வரணும், சபைக்கு வந்து ஆரம்பித்த பிறகு சரியாய் ஜெபம் பண்ணணும், பைபிளை டெய்லி வாசிக்கணும் ஒழுங்கா. 3வது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். அடுத்தது கடைசி என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும்.
ஜபமும் வேதவசம் 2 கால் பிரதர். இதுல ஒண்ணு குறைவா இருந்தாலும் நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் சேர மாட்டோம். தானியேல் புறதேசத்துல இருந்த அடிமையா இருந்தான். அவன் ஜபம் பண்ணலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இங்க தான் நம்ம வீட்டில் எழுந்து ஜபம் பண்ணு, எழுந்து சர்ச்சைக்கு போ, இங்க சர்ச்சைக்கு போ, ஐயா பார் பார்த்துன்னு பார், இல்லை அடுத்த வாரம் நீ பயங்கரமா பாட்டு வாங்கி கட்டிக்குவே, நல்லதுதான். கடிந்து கொள்ளுதல் சபைக்கு வரலாம், கடி நல்லது தான். வேணும் தேவையில்லாத இடத்துல போய் நின்றுட்டு இருப்பேன், எழுந்து சபைக்கு போகணும், டைம் ஆகுது. தானியேல் புற தேசத்தில் இருந்தாலும், அடிமை தேசத்தில் இருந்தாலும், விக்கிரகம் நிறைந்த தேசத்தில் இருந்தாலும் அவர் ஜபம் பண்ணலன்னா யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த தேசத்தில் ஒரு சட்டம் போட்டாங்க, 3 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. அதை ஒப்புக்கொண்டு தானியேலும் கையெழுத்து போட்டுட்டார். கையெழுத்து போட்ட பிறகு வேதம் சொல்கிறது அவர் தன் ஜபத்தை விடலை, தேவனோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை விடலை. ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச விரும்புவோமா? நம்ம சொந்தக்காரங்களோட தேடி போய் பேசிட்டு வரோம், 3ஆவது தெருவில் போயிட்டு தேவையில்லாமல் போய் உட்காந்து பேசின்னு இருப்போம். தேவையில்லாத நேரத்தில் போய் நேரத்தை செலவழிச்சிருப்போம் டிவிக்கு முன்பாக. செல்ஃபோன், இன்னைக்கு அநேகருடைய செல்ஃபோன் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் ஆஃப் ஆகுது. 3 மணி 4 மணி வரைக்கும் இன்னைக்கு தூக்கத்தின் நேரத்தை திருடிருச்சு செல்ஃபோன். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் போகுது? தேவனோடு கூட பேச வேண்டிய நேரத்தை செல்ஃபோனில் பேசுகிறோம், டிவியில் பொழுதுபோக்குறோம், தெரிஞ்சவங்களோட, நண்பர்களோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, மற்றவங்களோடு கூட பேசுகிறோம். பிசாசு மறைமுகமாக உன் ஜப நேரத்தை திருடுகிறான். தேவனோடு கூட உறவாடுகிற அந்த நேரத்தை திருடுகிறான் பிசாசு. ஜபம் பண்ணும் போது தான் பிரியமான நம்ம ஃப்ரெண்டு வந்து வருவான், சொந்தக்காரன் வருவாங்க. ஜபம் பண்ணும் போது தான் லோன்காரங்க வருவாங்க. ஜபம் பண்ணும் போது தான் ஆன்லைன் ஷாப்பிங் வரும். ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸ்விக்கி வருவாங்க, அப்புறம் என்ன வருவாங்க, ஃப்ளிப்கார்ட் வரும். ஜபம் பண்ண உட்காரும் போது அமேசான் வரும். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபம் பண்ணும் போது தான் தூக்கம் வரும். என்ன வரும்? நான் சொல்லிட்டா, ஜபம் பண்ணா ஜெயம் வரும், ஜபிக்கலைன்னா பயம் வரும். ஜபம் பண்ணா என்ன வரும்? தானியேலுக்கு பயமே இல்லை, அதான் ஜபிச்சேன். ஜபிக்கிற மனுஷன் அட ராஜாவாவது பத்திரமாவது யாராவது எனக்கு என்னப்பா ஆமேன்னு சொல்லுங்களேன். என் ஜபம் என்ன காப்பாற்றும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எவ்வளோ பெரிய நேபுகாத் நேச்சராக தரிவு ராஜாவாக இருந்தானா, நீ பெர்சிய ராஜா கோரேசாவா இருந்தானா, நீ எந்த ராஜாவா இருந்தானா, என் ராஜா மகா பெரிய, உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரிய. ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, எங்கள் வீட்டாண்ட அப்படி தான் வந்து இல்லைன்னா பிரச்சனை ஆகிடுன்னு. நீ யாராக இருந்தால் சரி முடியாதுப்பா, ஏன் ராஜா பெரியவன். அல்லேலூயா. தானியேலுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ததுக்கு ஒரு காரணம், சிங்க வாயை கட்டிப்பட்டு பிரச்சனைகளை கட்டிப்பட்டு அவர் எப்போதும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார், ஜபிக்கிற ஒரு மனுஷராக இருந்தார். சிஸ்டர், ஜபம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஜபம் கெட்டு போயிருக்கிற புருஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஜபம் கெட்டு போயிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ உலகத்தில் ஒரு பெரிய சபை பாலியாங்கிச்சோ ஐயாவுக்கு தெரியும், 9.5 லட்சம் பேர் சபை. அவரை ஒரு நாள் டிவியில் பேட்டி எடுக்காங்க, லைவாக எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இவ்வளோ 9.5 லட்சம் பேர் தென்கொரியாவில் வந்த இந்த சபை இவ்வளோ பெரிய சபையாக இருக்க அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாரு 3 பதில் தான் சொன்னார். என்ன தெரியுமா? 3 ஜபம் ஜபம் ஜபம். தானியேல் முன்பு செய்து வந்தது போல. அப்போ தானியேல் தன் வாழ்க்கையில் ஜபத்துக்கு கரெக்டாக நேரங்களை ஷெடியூல் போட்டு வச்சுருந்தார், கரெக்டாக திட்டம் போட்டு வச்சுருந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தை குறித்து திட்டம் இருக்கா? தேவனோடு கூட பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? சாத்தான் அந்த நேரத்தெல்லாம் திருடிட்டு போகிறான, ஜாக்கிரதையாக இருக்கேன். காலையில் ஜபம், மதியத்தில் ஜபம், இரவில் ஜபம், 3 வேளை ஜபிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாலையில் எழுந்து ஏசப்பா இருட்டோடு ஜபம் பண்ணிட்டான். ஈசாக்கு ரபேக்காக மதியத்தெல்லாம் நின்று காத்துட்டு இருந்தார், ஜபம் பண்ணா. யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜபம் பண்ணினா. ஜபம் வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொன்னா பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. காலையில் முதல்ல எழுந்து ஜெபம் பண்ணுங்க, இரவில் தூங்கும்போது ஜெபம் பண்ணுங்க,
நேரம் கிடைக்கும் போது பைபிள் ஜெபம் பண்ணி பைபிள் மாறவே கூடாது. பைபிளும் ஜெபமும் மாறவே கூடாது. பிசாசு உங்களை ஜெபிக்க கூடாதபடி பண்ணுவான். உனக்கு ஜெபம் பண்ணும் போது எப்போ உனக்கு சோர் வருது நீ கண்டுபிடிச்சுன்னு பிசாசு கூப்பிட்றான். சபைக்கு வரும்போது எப்போ சபைக்கு போகக்கூடாது எண்ணம் தோணுதோ சாத்தான் உன்னை தொடுறான்னு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணுற போது ஜபிக்காம வேற சிந்தை வருதுன்னா பிசாசு கொடுக்குறான்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜபிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவா. தானியேல் ஜெபம் பண்ணினா சிங்கங்கள் வாய்கள். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் கட்டி போடுவா. உங்கள் எதிரிகளை கர்த்தர் கட்டி போடுவா. ஆமீன் சொல்லுங்களேன். எப்படியாவது தானியேல் ஜெபத்தை நிறுத்துன்னு நினைச்சாங்க. எப்படியாவது சட்டத்தை போட்டு ஒரு திட்டம் போட்டு ஆமீன் சொல்லுங்களேன் தானியேல் ஜெபத்தை நிறுத்தலாம்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் தானியேல் செய்யல, ஜெபம் செய்வதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஜெபிப்போமா? 3 அசைக்கப்படும்: விசுவாசம், பரிசுத்தம், அப்புறம் என்ன? ஜெபம். ஒரு பல்லவி மட்டும் பாடலாமா? அல்லேலூயா. திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மெனத்திடலாம் கனவு காணாதே. திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சாருங்க நீ முதுக காட்டி ஓடிடு, பிரச்சனை ஓடும். முட்டி போட்டு ஜெபிச்சாரு சத்துரு வருவான், காட்டி ஓடிடுவேன். இதற்கு முட்டி வரும். முட்டி போட்டு ஜெபிச்சாருங்க உன் பிரச்சனைகள் ஓடி போகுமே. முட்டி போட்டு ஜெபிச்சாருங்க உன் பலவீனம் ஓடி போகுமே. முட்டி போட்டு ஜெபிச்சாருங்க உன் கஷ்டங்கள் கடந்து போகுமே. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சாருங்க உனக்கு நன்மைகள் வந்து சேருமே. அவன் ஆழாகல தெரியாம கலவிடாதே, அவன் நீல ஒழிய புரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழாகல தெரியாம கலவிடாதே, அவன் நீல ஒழிய தெரியாம மாட்டிக்கொள்ள. கரங்களை வைத்தி ஆண்டவர் என்னோடு கூட வெளிப்பட்டிருக்காரியா. இந்த 3 காரியத்தில் நான் எதில் குறைவா இருக்கேன், எனக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அப்படி எழுந்து நில்லுங்க. ஐயா வந்து உங்களை தொடர்ந்து ஜெபத்தில் நடப்பி உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பேன்.